என் வாழ்க்கையில இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். அவன் மட்டும் இல்லைன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்கன்னா, இந்த கதைய கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பெருசா இல்ல, 5 நிமிஷத்துல முடியற மாதிரி ஒரு குட்டி கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. அது ஒரு சின்ன கிராமம். நகரத்துல இருக்கிற பெரிய பெரிய வணிகங்களும் வாகன இரைச்சலும் இல்லாத அமைதியான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு வயசான தம்பதிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே வயசாயிட்டதுனால பெரிய வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதனால அவங்களுக்கு உதவியா 2 இளம் பெண்கள் அங்க தங்கி வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த வீட்டுடைய முற்றத்துல ஒரு சேவல் இருந்தது. காலையில வானம் நீல நிறமா மாறுறதுக்கு முன்னாடியே அந்த கிராமம் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே இந்த சேவல் தவறாம கூவிடும். அந்த சத்தம் கேட்டதுமே அடுத்து வரக்கூடிய சத்தம், ச்சே, இன்னைக்கும் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு இந்த பெண்கள் முணுமுணுக்கிற சத்தம்தான். இது தினமும் வாடிக்கையா நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா இந்த சேவல் கூவுன அடுத்த நொடியே அந்த பாட்டியும் எழுந்துருவாங்க. அவங்க வயசுக்கு அந்நேரத்துல எந்திரிக்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமாவே இல்ல. கிட்டத்தட்ட 40 வருடங்களா அவங்களுக்கு இருக்கிற பழக்கம் அது. பாட்டி எழுந்ததும் நேரா இந்த பொண்ணுங்க இருக்கிற அறைக்கு போய் தான் கதவை தட்டுவாங்க. அப்போ எந்திரிச்சா வாசல் கூட்டுறது, கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர்றது, துணி துவைக்கிறது, சமைக்கிறதுன்னு நாள் முழுக்க அவங்க 2 பேருக்கும் வேலை இருக்கும். விடிய காலையில தான் தூக்கம் நல்லா வரும். அந்த நேரத்துல இந்த சேவலுடைய சத்தமும் இந்த பாட்டியுடைய குரலும் இந்த பெண்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருந்தது. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே, இந்த சேவல் ஏன் இப்படி ஊரையே எழுப்புது அப்படின்னு அவங்களுக்கு எரிச்சலா இருக்கும். நாள் ஆக ஆக அவங்க மனசுல இந்த சேவல் மேல ஒரு வெறுப்பே வளர்ந்துருச்சு. ச்சே, இது எல்லாத்துக்கும் அந்த சேவல் தான் காரணம். காலையில அது கூவாம இருந்தா பாட்டி எந்திரிக்க மாட்டாங்க. பாட்டி எந்திரிக்கலனா நம்மளையும் யாரும் எழுப்ப மாட்டாங்க. அந்த சேவலை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இந்த வெறுப்பு அவங்கள ஒரு தவறான காரியத்தையும் செய்ய வச்சுது. அடுத்த நாள் ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம இவங்க 2 பேரும் சேவல் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. ஏய், பாத்துடி, கொஞ்சம் சத்தம் வந்தாலும் பாட்டி எந்திரிச்சிருவாங்க, அப்புறம் நாம மாட்டிப்போம் அப்படின்னு ஒருத்தி சொல்ல, இன்னொருத்தி அப்படியே அமைதியா போய் ஒரு சாக்கை எடுத்து அந்த சேவல் மேல போட்டு ஒரே பிடியா பிடிச்சிட்டா. அந்த சேவல் கத்தாத மாதிரி வாயை அமுக்கி பிடிச்சவ அவசர அவசரமா ஆத்தோரத்துக்கு போய் அங்க இவங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த அந்த பக்கத்து ஊர்க்காரங்கிட்ட அந்த சேவலை வித்துட்டாங்க. அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்த 2 பேரும், அப்பாடா, ஒரு தொல்லை தீந்துது, இனிமேல் நாம நினைச்ச மாதிரி நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சூரியன் இன்னும் எட்டி பார்க்க கூட இல்ல. அந்த சேவல் சத்தமும் இல்ல. ஆனா அந்த பெண்கள் இருக்கிற அறைக்கதவை யாரோ டம்மு டம்மு டம்முன்னு தட்டுனாங்க. பொண்ணுங்களா, விடிய போகுது, எந்திரிங்க அப்படின்னு பாட்டி சொல்ல 2 பேரும் அப்படியே அதிர்ந்து போய் எந்திரிச்சாங்க. பாட்டி, சேவல் தான் இல்லையே, அதுக்குள்ள எப்படி எந்திரிச்சீங்க? கண்ணுகளா, சேவல் கூவித்தான் நான் எந்திரிக்கணுங்கிறது இல்ல. 40 வருஷமா இதே நேரத்துல எந்திரிச்சு எனக்கு பழகி போச்சு. நான் எந்திரிக்கிற நேரத்துல சேவலும் கூவும், அவ்வளவுதான். அந்த சேவல் இருந்தாலும் இல்லாட்டியும் என் உடம்பே என்னை எழுப்பிடும் அப்படின்னு பாட்டி சொல்ல, இந்த 2 பெண்களுடைய மூஞ்சிலையும் ஈ ஆடல. ச்சே, தேவையே இல்லாம பாவம் அந்த சேவலை தூக்கி கொடுத்துட்டோமே, இந்நேரம் அது உயிரோட இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு ரொம்ப கவலையா போச்சு. இவங்க எதை பிரச்சனைன்னு நினைச்சு அது ஒழிஞ்சா அவங்க கவலையெல்லாம் தீந்துதுன்னு நினைச்சாங்களோ அந்த சேவல் இப்ப இல்ல. ஆனா அவங்க பிரச்சனையும் மாறல. அதே நேரத்துக்கு எந்திரிக்கணும், அதே வேலைகளை செய்யணும். உண்மையிலேயே அங்க பிரச்சனை சேவல் இல்ல, காலையில நேரத்துல எந்திரிக்க முடியாத இவங்களுடைய சுபாவம் தான். அத புரிஞ்சுக்காம இவங்க 2 பேரும் எப்படி சேவல் மேல கோவப்பட்டாங்களோ அதே மாதிரிதாங்க நாமளும்.
பிரச்சனை எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்காம இவனால தான் என் நிம்மதி போச்சு, அவன்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு மத்தவங்க மேலேயோ இல்ல சூழ்நிலைகள் மேலேயோ தான் பழிய போடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, பிரச்சனை வெளியில இல்ல, நம்ம எண்ணங்கள்லயும் நம்ம பழக்க வழக்கங்கள்லயும் தான் இருக்கு. அதனால சுத்தி உள்ள சேவல்களை பழி சொல்றதை நிறுத்திட்டு நம்மளை மாத்த முயற்சி பண்ணுவோம். இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.